ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு பிஆர் தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். ஸோ நம்ம மில்லில் இறங்கிடுவோம். ஸ்டார்டிங்கில் ஒரு எனிமி வாப்பார், மினியூஸில் வைத்து பிடிப்போம். இந்த த்ரோ எக்ஸைட்டை போட்டு அவரை முடிச்சு விட்ருவோம் காய்ஸ். ஸோ வீடியோ போகிறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேட்டு டார்கெட் மாதிரி வைக்க போகிறோம். இப்போ நம்ம சிம்பிள் சேனல் நம்ம வந்து 5 டார்கெட் வச்சுக்கலாம். சரி கைஸ் பண்ணுங்க. இங்கே வந்து அடிச்சிருவாங்க கைஸ். நம்ம அவன் ரைடு மாட்டேமானா இவனை இறங்கி அடித்தா அவனோட கரெக்டாக இன்னொரு சான்ஸ் கொள்ள அதில் இறங்கி விட்ருவேன். ஸோ பார்க்குறவங்க லைக் ஷேர் மட்டும் தட்டி விட்ருங்க கைஸ். அது பண்ணி ஒன்றும் போதில்ல, பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டால் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் வீடியோ போட. இன்னும் நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய போடலாம். ஸோ அந்த இடத்துல இறங்குவேன் பாருங்க. இங்கே வந்தால் அவனை ஒருத்த முடிச்சு விட்டு இன்னொருத்த லூட் அடிச்சுன்னு இருப்பான். இவனுக்கு ஒரு ரேட்டு தான் அடிப்பான், செத்துருவான். ஸோ கைஸ் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லூட் அடிச்சுக்குவேன், அடிக்க வேண்டியதாக லூட்டும். ஸோ வேறு எவனா மேலே இருந்து இறங்கினா அந்த க்ளூ போடுவேன். ஸோ எனக்கு வந்து தெரியும் எவனும் வரமாட்டான். மேலெலாம் பார்த்துட்டு கிடப்பேன். புல்லட் இருக்காதா, சரி வெளில போய் கொஞ்சம் புல்லட் எடுத்துருவான்னு நினைப்பேன். பாருங்கள் இந்த இடத்துல ஓடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான். ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். லைட்டாக அவனுக்கு டேமேஜ் விடுற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிட்டான். நான் இந்த இடத்துல இறங்குவேண்ணா பாருங்கள், போட்டு தள்ளிட்டான். சரி அப்படியே பார்ப்பேன். அப்புறம் ரூட் பாக்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பாங்க. பொண்ணுங்க வெயிட் பண்ணுவேன், ஏன்னா பின்னாடி எவனா வந்துட போகிறான்னு. இந்த மேட்ச்சு கொஞ்சம் கில் அடிச்சாகணும். மேக்ஸிமம் ஒரு 5 கில் அடிப்போம், அது போதும். லைக் கில் டார்கெட் வந்து 5 கைஸ், 5 கில். இப்போ இந்த இடத்துல உனக்கு டேமேஜ் கொடுத்துட்டு இந்த காலனை பிடிப்பேன். யாரெல்லாம் காலன் பிடிப்பீங்க கமெண்ட்டை சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணி விடுங்க, லைக் ஷேர் எல்லாமே பண்ணி விடுங்க கைஸ். அப்போது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பண்ணி விட்ருங்க. லைக் டார்கெட் வந்து 5 கைஸ். 5 பேர், எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் 5 பேர் பண்ணாலே போதும். அடுத்த வீடியோ போட்டுடலாம் சீக்கிரமாக. அந்த இடத்துல போய் பார்ப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எனிமி ஒன்று இருப்பான். இந்த இடத்துல ஒருத்தனை அடித்தேன் கைஸ். கொஞ்சம் அங்கேருந்து இங்கே வந்து அடித்தேன். கொஞ்சம் கிரைண்ட் போட்டு ரீலோட் பண்ணிப்பேன். புல்லட்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து ஸோ இந்த இடத்துல அவனை அடிக்க பார்ப்பேன். டக்குன்னு ஒரு டேமேஜ் கொடுப்பான். அப்போ பாருங்க அவன் வெளில ஓடிடுவான். டக்குன்னு பார்த்து இந்த டைமில் ஜோன் போட்டுருவாங்களா. கையில் ஒரு சூப்பர் மெடிக்கிட் இருந்துச்சு, சாதா மெடிக்கிட்டு போட்டு விட்டுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மெடிக்கிட் இருக்கும். எனக்கு ஹெல்த் இல்லை, கொஞ்சம் இன்னும் ஹெல்த் இருந்தால் போய் எடுத்து போட்டிருப்பேன். நார்மல் மெடிக்கிட்டே போட்டு இந்த புதுசாக அந்த லோட் அவுட்டில் இந்த ஹீல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை வாங்கிடுவேன். வாங்கி கன்லாம் மாற்றிடுவேன் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இறங்குற மாதிரி அவனை காமிக்கும் கைஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்ப்பேன் அவனை இருக்கானு காமிக்கும். இப்போ தான் பத்தினா பையன் இவனுக்கு ஒரு அடியை போட்டு முடிச்சு விட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம 3 கிலோ அடிச்சிட்டோம் மிடிலே. இந்த மேட்சை ஜெயிக்கணும் 2 கில் தேவைப்படுது. 2 கில் இல்லை, டார்கெட்டை முடிக்க 2 கில் கைஸ். ஸோ வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாறி இருக்கும், நல்ல கோல்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ வேறு மாதிரி கன்று ப்ளூ கலரில். இது பவர் பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா கைஸ், P90 வந்து அடிக்கும்போது ஒரு 3 புல்லட்டு உடனே மேலே அடிச்சிடும். ஸோ ஜோன் இருக்க பைக் அங்கே விட்டு வந்தேன் கைஸ், மாட்டிக்கிச்சு பைக்கு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு மெடிக்கேட் கிடைக்குமா பார்ப்பேன், கிடைக்காது. சரி இந்த இருந்த இனியில் வச்சு நான் போட்டுக்கினேன் கொஞ்சம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்கும் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் போட்டு ஜிப்லைன் பிடிச்சி போவேன் ஸ்பீடாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னே பார்த்தா ஜோன் எங்கேயோ போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு மெடிக்கெட்டு போடுவேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைட் எடுக்கிறேன் கைஸ். ரைட்டாக்கா கோல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரா மேலே இருப்பான் உட்காந்துக்கினேன். உனக்கு ஒரு 72 கொடுத்தோன்னே உள்ளே போயிடுவான். நான் என்ன தெரியுமா நினச்சேன், எதாவது கார்டு இருக்கும் அதில் போயிடலான்னு நினச்சேன். சரி இவனுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போகணுன்னு பார்த்தா இங்கே இருப்பான்னு நினச்சேன் கைஸ். இறங்கி வந்து இங்கே அடிக்க போகிறான்னு அவன் ரைடன் போட்டு ஒரு இன்னில் போட்டு வெயிட் பண்ணுவேன் கொஞ்ச நேரம். அவன் மேலே தான் இருக்கான். இது மாதிரி ஏறி பார்ப்பேன் தெரியுதான்னு லைட்டாக. இது மேலே காணும் பாருங்கள். ஸோ அப்படியே இந்த இடத்துல சுற்றி 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 வந்து இருப்பேன். லோடு வர பார்க்கணும். இந்த இடத்துல காணும். எங்கே தான் போனோம், நான் இங்கே ஏதோ வண்டி இருக்குதான் நினச்சி நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். பார்த்தா வண்டி இல்லை கைஸ்.
பக்குன்னு இறக்கிச்சு. ஹெல்த்து வேறு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிச்சு கைஸ். அவ்வளோதான் இந்த இடத்துல காலி நினச்சேன். ஒரு சூப்பர் மெடிக்கிட்டு போட்டு வெனிலர் போட்டுக்கினே போனேன் இப்போ வரைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெடிக்கெட்டை போட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாக மாட்டோம். லைட்டாக கொள்ளு. அந்த எனிமி எங்கே போனான்னு தெரில. அவன் நம்மளுக்கு மேலே எங்கன்னா போயிட்டானா இல்லை ஜோன்லேயே செத்துட்டானா எங்கே தான் தெரில கைஸ். ஸோ நீங்கள் ஏன் வீடியோ போகிற பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு லீவு. நீங்கள் என்ன மாவட்டம் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நான் வந்து செங்கல்பட்டு கைஸ். அதான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். நேற்று மதியானமே போட்டாங்க நியூஸ்லாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு லீவுன்னு. அதான் கைஸ் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது வீட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வானாவரியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இருந்த 4 சூப்பர் மெடிக்கெட் போட்டேன். இங்கே இன்னும் ஒன்றே இருக்குது. ஒன்றே அப்படி போட்டு ஜோன் கிட்ட வந்துச்சு. ஒரு 4 மெடிக்கெட் தொட்டுனேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. 8 அலைவு இருக்குது இன்னும். நம்ம இன்னும் 3 கில் தான் வச்சுருக்கோம். ஒரு இடியில் போட்டு சோனு அப்படியே கஷ்டப்பட்டு வந்து கைஸ். இதுக்காகவே ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போடலன்னா ஆக போகுது சொல்லுங்க கைஸ். ஒன்றுமே ஆகலை. ஒரு லைக்கை தட்டி விட்டால் அது பண்ணு இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறேங்க. நம்ம 1K அடிக்கிட்டோம். டார்கெட் அதுதான். எத்தனை வீடியோ போடுறோம் நம்ம, ஆனால் லைக்கே போட மாட்டேங்க. லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் அப்படிக்கே மாட்டேங்க. இந்த இடத்துல இங்கேருந்து ஒருத்தன் அடிப்பாங்க எக்ஸாமில். இவன் பண்ண தப்பே தெரியுமா, அங்கே ஓடியாந்துறான். அது கரெக்டாக தான் ஓடியாந்துறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஓடியாடுறான் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஓடியாடுறானா நான் லைட்டாக நகர்ந்து அடிப்பேன். ஒரு 2 ஹெட் அடிப்பேன். நாக்காயிடுவான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவன் இன்ஜெக்ஷன் வச்சுருந்தான் போல். அதை டக்குன்னு போட்டுருவான். எப்படின்னே தெரில. நான் போட்டால் உடச்சி விட்றாரு. இவ்வளோ தான் பவர் போட்டேன், நெருப்பு பவர். நான் டக்குன்னு ஒரு கன் எடுத்து போட்டால் அந்த பெட்டு எத்தனை வரல கைஸ். அந்த குரங்கு பெட்டு எத்தனை வரல. அதனால் தூரமாகவே போகல. ஃப்ரீஸ் போட்ட ஒன்று இந்த கன் வச்சு உட்காந்து வச்சா குளோவில் டக்குன்னு உடஞ்சிடும். பையன் ரைட்டில் மாட்டிக்கினா இங்கேருந்து அச்சா டீனேஜில் டேமேஜே போட. அப்புறம் அந்த ஈவெண்ட்டில் ஏதோ கத்தி மாரி வந்துருக்கு கைஸ். போட்டால் செம்ம டேமேஜ் போச்சு. அவ்வளோதான் ரஷ் வச்சு டப்புன்னு எகிரி ஒரு புல்லட் போட்டான். அந்த கல்லில் செத்து போட்டான். பாருங்கள் எப்படிக்கிறான் பையன். பார்த்துட்டான். இன்னும் 6 பேர் இருக்கிறாங்க அலைவு. நம்ம இந்த கண்ணியை வச்சாலும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 4 அலைவு தான். நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு இன்னும் ஒரே ஒரு கில் தான் கைஸ். அதை விட அதிகமாக கில் வச்சாலும் ஓகே, கம்மியாக வச்சாலும் ஓகே. அடிக்கிறாங்க கைஸ். சர்வே பண்ணாலே லாஸ்ட்டு பேரை தச்சிடலாம். இந்த இடத்துல மாஸ்டர் ட்ரக்கை போட்டு விட்டு வெயிட் பண்ண கொண்டாடும் எங்கே எல்லாம் இருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ்டர் ட்ரக் வந்துடுமா. அதனால் எத்தனை சென்ட்ரு சோறு போனேன் போல ரொம்ப சூடு. அந்த கல்லில் தான் போய் ஒளிவு கைஸ். நான் ஒழிஞ்சி அவன் பார்க்கலன்னு நான் பார்த்துட்டேன். அவரை அவங்க டக்குன்னு புஷ்பா ட்ரக்கை விட்டு பார்த்தா ஒரு 2 அடிப்பான் பாருங்க. காலி ஆகிட்டேன். நான் 2 செகண்டில் காலி ஆகிட்டுருப்பேன். இந்த இடத்துல கூட சோனு வந்திருக்கோம். டக்குன்னு ஒரு மெடிக்கிட்டு போட்டு இங்கிட்ட போட்டுருவேன். இப்போக்கிட்டு வா ஒரு என்ன கண்ணு வச்சுட்டான்னு தெரில. அவன் இங்கேருந்து ஒரு ஃப்ரீ சுற்றிக்கு போட்டால் போகாது. இந்த குரங்கு பெட்டு எத்தனை கைஸ். இங்கே வந்து அவருக்கு ஒரு அடிக்கலாம்னு போட்டு டக்குன்னு குளோர் போட்டுருவான். அவன் தான் அவன் மானாவரே அடிப்பான். இல்லை அது எதோ அடிப்பான். பச்சை கலரில் இருக்குது. நான் டக்குன்னு ஒரு ரைடன் போட்டு ஒரு லாக் பண்ணிட்டு இந்த மரத்து இருக்கதாங்க நான் ஜெயிச்சிருக்கேன். அதுக்கு கவரை எடுக்க முடியாதுன்னா பாருங்கள் அந்த பச்சை கலர் போடுறாங்க ப்ளூ பெல்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ரைடனை மாட்டினோடனே ப்ளூ பிரேக்கை தூக்கி போனேன். குளோவை லைட்டாக உடஞ்சிங்க அடிக்கலாம். மொத்தம் இன்னொரு குளோல் போட்டான். எத்தனை குளோவில் தான் வச்சுக்கிறானே தெரில. இங்கே போட்டால் நிறைய பையன் வந்தான். நம்ம ஜோன் நம்ம பக்கம் தான். இந்த லைட்டாக செம்ம டேமேஜ் கொடுத்துருங்க கைஸ். ஆல்ரெடி கொடுத்ததுனால அவ்வளோதான் கைஸ். அடித்து முடிச்சாச்சு. பாய் பாய். இதில் சந்திக்கலாம்.